ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய எதுவும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் போண்டா சுடலாம். மைதா மாவு 2 கப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே புளிச்ச தயிராக இருந்தால் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போண்டா போடுற அளவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இதிலேயே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் நாம் சேர்த்துக்கலாம். இதிலேயே உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன். இதிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதிலேயே கருவேப்பிலையும் சேர்த்து அடுத்த நாம் வச்சிடலாம். இப்போது இந்த தாளிச்சதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா வேணும்னா கூட நீங்கள் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் போண்டாக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும் நல்லா. இப்போ இதிலேயே கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ போண்டாவை சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் செவந்துட்டு நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. பசங்க மூஞ்சி கை கால் கழுவிட்டு வர்றதுக்குள்ளே நாம் இது ஒரு 5 நிமிஷத்தில் நாம் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.